ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்குன்னு கவலைக்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வந்த உடனே கொஞ்சம் ரொம்ப தலைவலி எடுத்துக்கிச்சு. வந்த உடனே கொஞ்சம் படுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, படுத்துக்கிட்டு இப்போது கிட்டத்தட்ட ஒரு 7 மணி ஆகுது. இப்போ தான் நான் வீடியோவை எடுத்துக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, என்ன ஆச்சு, ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணாங்க. நீங்களே பாருங்கள் அது என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா ஆகுனா இதை ஒன்று செக் பண்ணிவிட்டு என் உயிரை வாங்குறாங்க. அவ்வளோதான். ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணுறது எல்லாமே. காட்டுறேன். நெகட்டிவ் இன்றைக்கான டேட் தான் போட்டிருக்கு பாருங்கள். நான் போனது ஒரு 10 மணி இருக்கும். ஓகேங்களா, 10 மணியில் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு எனக்கு ஹார்மோன் சேஞ்ச் அதிகமாக ஏதோ சொன்னாங்க அவங்க. அது நம்மளுக்கே தெரியாது. ஹார்மோன் இன்பேலன்ஸ். ஆமாம், ஹார்மோன் இன்பேலன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தலை குளிக்கிறது ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த SAMH இந்த மாதிரி டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. இது என்ன டெஸ்ட்டுன்னு எனக்கே தெரியல. ஆனால் தலை குளிக்கிறதுக்காக எனக்கு மெடிசன் கொடுத்துருக்காங்க. இதுதான் 65 ரூபாய் இந்த மெடிசன். இதை காலையில் நைட்டு 2 டைம் எடுத்துக்கணும். 5 நாள் சாப்பிடணும். தொடர்ந்து ஒரு 3 நாளாக எனக்கு 3 மாதமாக தொடர்ந்து எனக்கு தலைக்கே குளிக்க முடியாமல் ஆயிடுச்சு. இது ஒரு டேப்லெட்டு. அதுக்கப்புறம் அலர்ஜி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலர்ஜிக்காக ஒரு டேப்லெட் வாங்கியிருந்தேன். இந்த டேப்லெட் தான். அது கலர் போடுறதுனால நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, கலர் போடுறதுனால உங்களுக்கு மேபி அலர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது இல்லை. அதுக்கு முன்னாடியிலிருந்தே கலரை நான் மூஞ்சியில் தான், ஃபேஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணேன். ஆனால் இந்த கையிலிருந்து இங்கே, இந்த கையிலிருந்து இங்கே, இந்த கழுத்து, அதுக்கப்புறம் வயிறுக்கிட்ட ஃபுல்லாகவே அலர்ஜி மாதிரி ஆகிட்டு. சும்மா நம்ம இந்த மாதிரி கீறி விட்டாலே அப்படியே பெருசாக வீங்கிடும். அதனால் மாமியாருக்கும் நான் எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு 5 வாங்கிக்கிட்டேன். மாமியாருக்கு 2 வாங்கியிருக்கேன். அவங்களுக்கும் அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களுக்கும் சேர்த்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 90 ருபீஸ் வாங்கினாங்க. இந்த எவ்வளோ மெடிசன் இருக்குது, 7 மெடிசனுக்கு 90 ருபீஸ் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட ஃபேஸ் வாஷ் இல்லை, பவுடர் இல்லை, எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த வாட்டி. அதனால் ஒரு பெருசாக ஃபேஸ் வாஷ் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் வைல்ட்ஸ்டோன் க்ரீம் என்னால் வாங்க முடியல. அது ரொம்ப ரேட்டு. பவுடர் என்னால் இதை யூஸ் பண்ணிவிட்டு அதை விட முடியல என்னால். ஸோ அதனால் நான் இதை வாங்கிக்கிட்டேன். 65 ரூபா. அதோட பில்லு கூட கொடுத்துருக்காங்க. 66 ரூபா, 62 ரூபா போட்டிருக்காங்க. இதில் 65 ரூபா போட்டிருக்காங்க. இதில் 62 ரூபா போட்டிருக்காங்க. டோட்டலாக 230 ரூபா. அதுக்கப்புறம் எள்ளு வாங்கிட்டு வந்திருக்கேன். கருப்பு எள்ளு கிடைக்கல, வெள்ளை கலர் எள்ளு கிடச்சிருக்கு. எப்போவுமே ஹாஸ்பிட்டல் போக முடியாது இல்லைங்களா, அதனால வாங்கிட்டு வந்தேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுற பவுடர், வைல்ட்ஸ்டோன் பவுடர். இது ஃபேஸ் வாஷ், ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேஸ் வாஷ், ஃபேர் அண்ட் லவ்லி அண்ட் க்ளோ. என்னன்னு தெரில, என்னோடய ஃபோன் இப்போ ரொம்ப ஹேங் ஆகிட்டுருக்கு, தெரியல. இது வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ மெடிசன் நான் வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு தலை குளித்து 4 நாள் கழித்து ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க. ப்ளட் டெஸ்ட்டே 2200 ரூபா வாங்கிட்டாங்க. டோட்டலாக அவர்கிட்ட நான் வாங்கினது, ஹஸ்பண்ட் 3000 ரூபா போட்டு விட்டாங்க. நான் வெறும் 1000 ரூபா தான் எடுத்துகிட்டு போனேன். சரி, போன வாட்டி எனக்கு குட்டி பிங்க் கலர் டேப்லெட் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு 200 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சு. ஃபீஸ் 300 ரூபா வாங்கினாங்க. ஒரு 500க்குள்ளே முடிச்சிடுச்சு. சரி, 1000 ருபீஸ் எடுத்துகிட்டு போகலாம். அவர் தான் சொன்னார், இல்லை 1000 அப்படின்றது மேக்ஸிமம் ஒரு 3000 ரூபா வச்சு வச்சுக்கோ
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட வாங்கி நான் இது வந்து 4 நாளுக்கு முன்னாடியே போக வேண்டியது. என்கிட்ட கையில் காசு இல்லாமல், அவர்கிட்டையும் சுத்தமாக காசு இல்லாமல், அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க கிட்ட வாங்கி எனக்கு அமிச்சாங்க. எனக்கு ரொம்ப முடியலைங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு என்னவோ ஹெவியாக இருக்கிற மாதிரி. என் ஃபோன் என்னவோ உண்மையாகவே ரொம்ப ஹேங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நடுவில் ஃபுல்லாக கட்டாயிடுச்சு. என்னவோ பண்ணி இப்போ வந்து திருப்பி கேமரா வந்து ஆன் ஆச்சு. என்னவோ தெரில, ஹெவியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் இதுக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து நிறைய டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்கலாம். இந்த வாட்டி போனதுக்கப்புறம் அவங்களோட பிளட் ரிப்போர்ட் வந்து ஒரு 5 days கழித்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்போ ஒரே வாட்டி வந்து மெடிசன் சாப்பிட்டுட்டு மேபி எனக்கு வந்து தலை குளிச்சிட்டேன் அப்படின்னா அப்படியே ஒரே வாட்டியை போயிட்டு ஒரே வாட்டி செக் பண்ணிவிட்டு வந்துடுறேன், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு டாக்டர் வந்து சொன்னது எவ்வளோ, நான் சொன்னேன் இந்த மாதிரி 4 மாதம் கண்டினியூஸாக ஆச்சு சார். அதுக்கப்புறம் வந்து திருப்பி இது 3 மாதம் ஆக போகுது, கம்ப்ளீட்டாக 3 மாதம் ஆக போகுது. எனக்கு வந்து திருப்பி வந்து இர்ரெகுலர் ஆகிட்டுருக்கு, திருப்பி வந்து டைம் விட்டு டைம் ஆகிட்டுருக்கு. திருப்பி ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன்னா முன்னாடியே வந்து ஆப்ரேஷன், உங்களுக்கே தெரியும் நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரச்சனைக்காகவே திருப்பி மறுபடியும் இந்த பிரச்சனை அப்படின்னா இன்னுமே ரொம்ப டென்ஷனாக இருக்குது. தினமும் இப்போ எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் வந்து வாக்கிங் போகணும்னு சொல்கிறீங்க. வாக்கிங்கும் போகிறேன். நைட் டைமில் வந்து நான் வாக்கிங் போகிறேன். நைட்டு இன்னைக்கு ஒரு 2 நாளாக என்னால் சுத்தமாக முடியல. ஏன்னா இந்த கை கால் எல்லாமே ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு. மார்னிங் டைமில் வந்து ஃபுல் எக்ஸசைஸ் போட்டுட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் ஹெவியாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்கெட் வச்சுட்டு 2 டைம் வந்து சப்பாத்தி சாப்பிட்றேன். சாப்பாடை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் நான் அதை இது பண்ணியே வந்து 10 நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். டைட்டிங் இருந்தேன். நான் 1 கிலோ கம்மி பண்ணிட்டேன். ரொம்பவே ஹாப்பி. அந்த 1 கிலோ கம்மியானதே வந்து பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா 10 நாளில் 1 கிலோ அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. டங்குன்னு 5 கிலோ ஏறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 58 59 அந்த மாதிரி இருந்துச்சா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 6 கிலோ 5 கிலோ அதிகமாக ஆயிடுச்சு. டிப்ரெஷனாக இருந்தால் கூட அந்த மாதிரி ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. மேபி இதுக்கு மேலே வந்து அந்த மாதிரி டிப்ரெஷன் எல்லாமே எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்கிறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப வளவலன்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஃபோனும் வந்து ஹேங் ஆகிற மாதிரி ஆயிடுச்சா, என் ஃபோனில் பேலன்ஸும் இல்லாமல் போயிடுச்சா. வைஃபை இருக்கிறதுனால கடவுள் புண்ணியத்தில் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியுது. இதுக்கு மேலே ஃபோன் வந்து அடுத்தவங்க வந்து நமக்கு ஃபோன் வர்ற வரைக்கும் ஓகே தான். ஒரு வேளை ஃபோன் வராமல் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்து நம்ம வெறும் ரீசார்ஜ் மட்டும் போட்டுக்கலாம். நெட்டு தான் நம்மளுக்கு அன்லிமிட்டடாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அவர்கிட்டையும் சொல்லியிருந்தேன், ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லியிருந்தேன், எனக்கு ரீசார்ஜ் போடாதீங்க, எனக்கு தேவை நெட்டில் தான் வந்து நம்மளுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு தேவை, நீங்கள் வந்து அதை இன்னும் ரீசார்ஜ் பண்ணாதீங்க. ஒரு வேளை என்னோடய ஃபோன் வரல அப்படின்னா அப்போ வந்து வெறும் ரீசார்ஜ் மட்டும் போட்டு விடுங்க, நெட் பேலன்ஸ் போட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் நான் வந்து தப்பாக தான் அவர்கிட்ட திட்டிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க, மேலே மேலே செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு பர்சனலாக, எனக்கும் சேர்த்து. ஏன்னா தமிழ் சேனல், தெலுங்கு, கன்னடா எல்லாமே நான் பார்க்குறேன். இருக்கிறதுலே பெரிய சந்தோஷம் அதுதான். எது போர் அடித்தாலும் அதை நான் பார்த்துக்கேன். சன் டிவி பார்க்கணும், கேடிவி பார்க்கணும், ஆதித்யா சேனல் பார்க்கணும். அந்த 3 சேனல் தான் என்னோடய மெயின் டார்கெட். அதுக்கப்புறம் சுட்டி டிவி போக கூட வந்து அந்த அளவுக்கு நான் பார்க்க மாட்டேன். சுட்டி டிவி வந்து நான் பார்ப்பேன், ஜாக்கி சான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்னொன்று இருக்குது, அது பேர் இந்த கரடி இருக்கும் பார்த்தீங்களா, அதை மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து. அந்த கரடி அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான். அதை நான் பார்த்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அண்ணா, குண்டா அப்படின்னு எல்லாமே கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த அது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஷிங்ஷான் பிடிக்கும். அது வந்து போகோவில் தான் இருக்குது. ஷிங்ஷான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் என்னென்ன கார்ட்டூன் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். முதல்ல வந்து டோரா பிடிச்சிச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து. இப்போ வந்து அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது. இன்னொன்று வந்து பென்சிலில் வரைஞ்ச அந்த ஒரே ஒரு குட்டி பையன் அந்த பென்சிலில் வரைஞ்சதுக்கப்புறம் அது அப்படியே நிஜமாக ஆகிடும் பார்த்தீங்களா, அதுவும் பார்ப்பேன். பட் இப்போது அது வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன்.
சரி ஓகே விடுங்க. எனக்கு தெரிஞ்சது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பிடிச்சது இதுதான். கார்ட்டூனில் நிறைய பிடிச்சது இது. போகோவில் பிடிச்சது வந்து சிங்சாங், சோட்டா பீம், இது 2 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஎனில் வந்து சிஎன் சேனலில் கூட வந்து இந்த டாம் அண்ட் ஜெர்ரி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வளரலன்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே பாய். எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் எல்லாருக்கும் பாய்.